வாங்க செல்வியக்கா. என்னக்கா நம்ம வீட்டு பக்கம் வந்திருக்கியா? மா தேவி, ஒன்றும் இல்லை டீ, இப்படி வந்தேன் உன்கிட்ட ஒரு விஷயத்த கேட்டு போலான்னு. அக்கா சொல்லுங்கக்கா, என்ன விஷயம்க்கா? ஏமா தேவி, நீங்கள்லாம் குழு சேர்றீல்ல, மகளிர் குழு. ஆமா சேர்றோம். ஒரு திருப்பு உங்ககிட்ட கேட்டப்ப நீங்க வேண்டாமா நான் ஒன்றும் சேரல எதுலையும் அப்படின்னு சொன்னீங்களேக்கா. அந்த வாக்கில் நாங்கள் நீங்கள் இதுதான் சேரலையே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் விட்டுட்டோம். ஏக்கா பிறகு நீங்கள் எதுவும் சேர்றீங்களா? அதுக்கு தான் கேட்க வாரேன். இப்போ எதான் ஆள் எடுப்பீங்களா? என்ன ஒருக்கா சேர்த்துக்கிறீங்களா? சேர்த்துக்கிறேன்க்கா. ஏக்கா ஒரு 6 ஆள்கிட்ட கணக்காயிருக்கு இப்போ. உங்களோட சேர்த்து இன்னொரு 4 ஆள் சேர்ந்துச்சின்னு வைங்க, போதும். நம்ம ஒரு குழு சேர்த்துடலாம்க்கா. ஏம்மா எவ்வளோ காசு கிடைக்கும்? முதல்ல 25,000 கிடைக்கும்க்கா. அதில் அது இதுன்னு பிடிக்கிறது போக மேற்கொண்டு 22,000 உங்கள் கைக்கு வந்துடும். 23,000 22,000 கைக்கு வந்துடும்க்கா. அப்படியா? மாதம் எவ்வளவு கட்டணுமா? மாதத்துக்கு ஒரு 1,700 கிட்ட கட்டுற மாதிரி வரும்க்கா. 1,700? சரிம்மா, மாதம் கட்டிடணும். எத்தனாம் தேதி? 5 தேதிக்குள்ளே கட்டிடுங்க. அப்படி கூட போனாலும் ஒரு 6ஆம் தேதி 7ஆம் தேதிக்குள்ளே கட்டிடுங்க. அதுக்கு மேலெல்லாம் சரிப்பட்டு வராது. 10ஆம் தேதிக்கு கரெக்டாக கணக்கு கொண்டு ஒப்படைக்கணும். நீங்கள் ஒரு 10 தேதிக்குள்ளே கட்டிட்டா போதும். ஒரு 7ஆம் தேதிக்குள்ளே கட்டிடுங்கக்கா. சரிம்மா, அதான் கேட்டு போகலான்னு வந்தேன். நல்ல வேலை சேர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். ஆமாம், பிறகு அடுத்த மாதத்துலேருந்து சேர்த்துக்கலாமா? ஏம்மா மாதமே லோன் எடுத்துக்கிறலாம்ல? எடுத்துக்கிறலாம்க்கா. மாதமே எடுத்துக்கிறலாம். சரிம்மா. அக்கா இன்னொன்று ஒன்று கேட்கணுன்னு இருந்தேன், பார்த்துக்கோங்க. நாங்கள் ஒரு 20 ஆள் சேர்ந்துருக்கோம். இது வந்து லோனு நான் இப்போ உங்ககிட்ட சொன்னது. பிறகு நான் இப்போ சொல்ல போகிறது அது வேற. அது என்ன அப்படின்னா, ஒரு 20 ஆள் சேர்ந்துருக்கோம் பாருங்கள். மாதம் எவ்வளவு கட்டணும்னா, மாதத்துக்கு 10,000 கட்டணும்க்கா. இப்போ ஒரு மாதத்துக்கு ஆளுக்கு 10,000 கட்டணும்னா எவ்வளோ சேரும்? 2 லட்சம் சேரும். அது என்ன பண்ணணும்னா 20 ஆளில் யாருக்கு வேணுமோ அவங்க வாங்கிக்கிறலாம்க்கா. அது மாதிரி 20 மாதம் ஓட்டுறோமா, அப்போ யார் யாருக்கு எந்தெந்த மாதம் வேணுமோ அவங்க வாங்கிக்கிறலாம். இது மாதிரி எதுவும் நீங்கள் சேரீலக்கா? ஐயோ, நீ வேறம்மா தேவி, நம்மளால அதெல்லாம் சேர்ந்து கட்ட முடியாது. அதுவும் 10,000? முடியவே முடியாது பார்த்துக்க. 10,000 அந்த அளவுக்கெல்லாம் நான் போகலம்மா. எனக்கு இந்த மாதம் 1,700 கட்டுற மாதிரி இதில் சேர்த்து விடு, அது போதும். அந்த அளவுக்கெல்லாம் கட்டுற அளவுக்கு நான் இல்லை. ஏக்கா, மாமா எதுலேயும் சேரக்கூடாது வைக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாருன்னு சொல்லுவியா அடிக்கடி. இப்போ என்ன சேர்றதுக்கு வாரியா? ஏக்கா மாமா சேர சொன்னார். அப்படி இல்லைம்மா, உன்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன? ஏக்கா மூஞ்சி ஏக்கா சோந்தாப்புல போகுது. உன்கிட்ட சொல்கிறதுக்கு என்னம்மா தேவி? வேற ஒன்றும் இல்லை. காதில் மூக்கலன்னு என்னைய பாரு. என் புருஷன் கெத்தா ஊரில் திரிகிறாரு, அம்படத்தேன். அவரோட பொண்டாட்டி நான் எப்படி நிற்கிறேன் பாரு. ஒன்றும் இல்லைம்மா, போட்டிருக்கிறது அம்பட்டு கவரிங்கு. பிள்ளை ரெண்டையும் கட்டி கொடுத்தது தான் பேர். ஏதோ எங்களால் முடிஞ்சதை செஞ்சோம், இருக்கிறது வச்சதை வித்தடிச்சு. பிறகு பிறந்தது கூட, புள்ள பிறந்தது கூட ஒன்றும் செய்ய முடியலம்மா நம்மளால். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஏதாவது ஒன்று எடுக்கலாம்னு தான். இத்தனை வருஷமாக அவர் கொண்டாடுறத வச்சு அங்கிட்டு குடும்பத்தை ஓட்டி ஏதோ பொழப்பு ஓடிருச்சு. இனியாவது சேர்த்து வைக்கணும் இல்லையா? எனக்கு ஒரு பிள்ளை வைக்கான், ஏதோ ஒன்று நகை நட்டு எடுத்து வச்சேன் அப்படின்னா அவன் படிக்கிற காலத்தில் அது பயன்படும்ல. அதுக்கு தான்மா இந்த ஐடியா. எனக்கா தோணுச்சு. ஆமாம், முன்னாடியெல்லாம் பக்கத்து வீட்டுக்காரவோ நான் வேறு ஊரில் இருக்கும்போது சொல்லுவாவ, ஏக்கா சேருங்கன்னு. வேண்டாம்மா, எங்கள் வீட்டுக்கார திட்டு வரேன்ட்டு நான் சேராமல் இருப்பேன். இப்போ தான் தோணுச்சு, இதுவே அவருக்கு தெரியாதுமா, நானாக தான் வந்து போடுறேன். சரிக்கா, இது ஒரு நல்ல விஷயம். இதில் எந்த வித இதுவுமே கிடையாதுக்கா. இது நல்ல விஷயந்தான், சேர்ந்துக்கலாம். சரிம்மா தேவி, நான் பிறகு போயிட்டு வருவா. வாங்குங்க தேவிக்கா. யாரு? வாமா. ஒன்றும் இல்லை, அது என்ன அந்த அக்கா வந்துட்டு போகிறாங்க. அவங்களா லோனு சேர்த்து விடணுமா, அதான் வந்து சொல்லிட்டு போகிறாவ. அதில் கூட நம்ம ஆள் கிடைக்கலாம் சொல்லிட்டு இருந்தோம்ல, இவங்க ஒரு ஆளை போட்டுக்கிடுவோம். போட்டுக்கலாம். இவங்கெல்லாம் லோன் சேரவே மாட்டாவ, பெரிய வீட்டுக்காரவங்க. இவங்கெல்லாம் சேர போகிறாவ அப்படின்னு நம்ம நினைக்கிறது ரொம்ப தப்புடி. வீடு பெரிய வீடாக இருந்து பணக்கார வீடாக இருந்தா அவகிட்ட எல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. அந்த அக்கா காதில் கழுத்தில் மூக்கில் போட்டிருக்கத அம்புட்டுமே கவரிங்க. அப்படி நம்ம பணக்காரவங்களாக இருந்து அவங்க போட்டிருக்கதை பார்த்தா தங்கம் மட்டும் நினச்சிருவான். ஆனால் அவங்க போட்டிருக்கிறது எதுவுமே தங்கம் இல்லையா, அம்புட்டும் பித்தாலன்னு இப்போ தான் சொல்லிட்டு போகிறாவ.
ஆத்தி இம்புட்டு நாளா நான் தங்க முடியல நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். எத்தா தண்டி செயின் போட்டிருக்கீங்க யார தங்கம் அப்படின்னு இல்லக்கா நினச்சேன். அப்போ அதெல்லாம் நம்ப கூடாதோ? அடியே இல்லாதவங்க தான் இருக்கிறத அள்ளி மாட்டிக்கிட்டு போவாளுவ. ஆனால் இருக்கிறப்பட்டவங்க இப்படி தாண்டி. ஆமாம், நம்ம அவங்க பணக்காரகன்னு அவங்க போட்டிருக்க தான் தங்கம்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் அவங்க பித்தாலே கவரிங்கே போட்டிருந்தாலும் தங்கம்னு தான் நினைப்போம். ஏன்னா அவங்க பணக்காரங்க நம்ம மனசில் பதிஞ்சிருச்சு இல்லையா? அதனால சரி சரி போ, வேலையை பாரு. நான் ஒரு கூறு கட்டவ எப்படி நினச்சிட்டு இருந்திருக்கிறேன் பாரு. நீ உனக்கே தெரிஞ்சா சரிதான். சரி வாக்கா, குளத்து தண்ணிக்கு போவோன்னு. அதை நேராயிட்டு எங்கே ஆளை காணுன்னு வந்து இங்கே பேசிட்டு நிற்க. வா குள தண்ணி தூக்கிட்டு வந்துடுவோம். ஆமட்டி மறந்தே போயிட்டு குடம் எடுத்தாந்தியா? என் குடமும் சுடுமாடும் நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். அப்போ எங்கடா தங்கத்தை காணும்னு பார்த்தேன். ஓய் சத்யா, இங்க வா. கூப்பிடுறேன்ல, காதுல கேட்கல? உன்னை தாண்டி யாரும் என் கூட பேச தேவையில்ல. நானும் அவங்க கூட இனி பேசுகிறதா ஐடியா இல்லை. அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். யாரும் என்னை வந்து கூப்பிடவும் வேணாம், என்கிட்ட பேசவும் வேணாம். பேசலன்னு நான் ஃபீல் பண்ணவும் போகிறதே இல்லை. சரி ஓகே, நீ ஃபீல் பண்ண மாட்ட. பட் நான் ஃபீல் பண்ணுவேனே, என்ன பண்றது? அதுக்கெல்லாம் நான் ஒன்றும் பண்ண முடியாது. அவங்கவுங்க ஃபீல் பண்ணுறதுக்கெல்லாம். தயவு செஞ்சு என் மேலே உள்ள கையை எடுங்க. ஏய், உனக்கு என்ன? உன் மேல நான் வச்சிருக்கேன் கையை. உனக்கு என்ன? என் ஒய்ஃப் மேல நான் வச்சிருக்கேன், என் தங்க மேல நான் வச்சிருக்கேன். அப்படிதான் டீ வைப்பேன். நீ எதுக்கு எடுன்னு சொல்றதுக்கு உனக்கு ரூல்ஸ் கிடையவே கிடையாது. நீ யார் முதல்ல எடுன்னு சொல்ல? இந்த இந்த பேச்சில் நம்மக்கிட்ட வச்சுக்க கூடாது. ரொம்ப ஈன்ட்டு போங்க வேலையை பார்த்துட்டு. சரி வா, நீ தான் மீன் குழம்பு வைக்க மாட்டேன்ட்ட. பட் நான் வச்சிட்டேன், உனக்கு பிடிச்ச மாதிரி வச்சுருக்கேன். வா சாப்பிடலாம். உன்னை விட்டுட்டு சாப்பிட்றதுக்கு எனக்கு மனசே கிடையாது. அப்படி மீன் குழம்பு நான் சாப்பிடுவேன் என்ன? அது உன்னை விட்டுட்டு. உனக்கு மீன் குழம்பு ஃபேவரட்னு எனக்கு தெரியும். வா சத்யா, சேர்ந்து சாப்பிடலாம். எனக்கு வேணான்னா வேணாம், நான் சாப்பிட மாட்டேன். நான் அப்புறம் வேணா சாப்பிட்டுக்கிறேன். அது உங்கள் கூட நோ, நான் சாப்பிடவே மாட்டேன். உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க. சரி போகிறேன். என்ன போங்கண்ணே போயிட்டாரு. அடுத்தடுத்து போக மாட்டாரே, ஏதாவது பேசிகிட்டே இருப்பாரே. போங்கன்னோனோ கிளம்பிட்டாரு. போனால் போட்டும். போக சொல்லி வாய் சொல்லுது. போனதுக்கப்புறம் மனசு ஏன் போனாருன்னு கேட்குது. என்ன மனசோ என்னன்னே தெரிய மாட்டேங்குது. இந்த கோவம் அங்கே வரைக்கும் நிற்கிது. ஆனால் உள் மனசில் ஐயோ என்னத்த சொல்ல. போட்டும், சாப்பிடட்டும். ஆசையாக தான் இருக்குது மீன் குழம்பு. ரொம்ப நாள் சாப்பிட்ட மாதிரி ஃபீலிங். என்ன பண்ணுறது? என்னை விட அர்ஜுன் மாமா சூப்பராக வைப்பார். என்ன நம்மக்கிட்ட செய்ய கேட்காம எல்லாம் பண்ணார்ல, அவர்கிட்ட பேசவே கூடாது. போட்டும். ஓய் அட வந்துட்டார் போல. கோமாவே இருக்கணும் சத்யா. கோபம் கொஞ்சம் கூட குறையக்கூடாது. இவர் பேசுகிறாருன்ட்டு நீயும் பேசின அப்புறம் என்ன அவன் தெரியாது பார்த்துக்கோ. என்னவா போகிறேன்னு தானே போனீங்க, இப்போ என்னவா? யார் உங்ககிட்ட மீன் கேட்டது? இப்போது மீனெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு நிற்கிறீங்க. நீ கேட்கல? உனக்கு சாப்பிடணும்னு தோணல? போய் சொல்லாத. உன் மனசில் என்ன நினச்சின்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் உன் புருஷன்டி, எனக்கு தெரியாதா என்ன? ரொம்ப அக்கறை தான். பண்ணுற வேலையெல்லாம் பண்ணுவீங்க. இப்போ வந்து நல்ல மனசு மாதிரி அப்படியே நடிப்பீங்க. கூல் சத்தம் போடாத. ஏன் கோவப்படுற? பண்ண வேலைக்கு என்னை கேட்காம என்னோட 15 பவுன் நகையை எடுத்துகிட்டு போயிட்டீங்களா? இடு சத்யா, உனக்கு தான். இனி நான் சம்பாதிக்கிறது எல்லாமே யாருக்கு? நீயே சொல்லு. யாருக்கு? எல்லாமே உனக்கு தான் சத்யா. உனக்கு, நம்ம பிள்ளைங்களுக்கு. இனி உனக்கு அது கூட பழைய மாடல் ஆயிட்டு. இனி உனக்கு என்ன புது புது மாடல் வேணுமோ இனி நான் சம்பாதிக்கிறது அவ்வளோத்துலேயும் உனக்கு புதுசாக எடுத்து தரேன். ஓகேவா? இப்போ நான் அந்த பிரச்சனையை முடிக்கிறதுங்கிறதுக்காக தான் நான் எடுத்துகிட்டு போனேன். கண்டிப்பாக உன்கிட்ட கேட்டு நான் அதை எடுத்துகிட்டு போயிருந்தேன் அப்படின்னா நீ தந்திருக்க மாட்டே சத்யா. இது நிஜம். கண்டிப்பாக தந்திருக்க மாட்டேன். எனக்கு நல்லா தெரியும் நீங்கள் ஐஸ் வைக்கிறீங்க அப்படின்னு. கண்டுபிடிச்சிட்டியா? என்னது கண்டுபிடிச்சிட்டியாமா? சேச்சா, இது மீனுன்னு கண்டுபிடிச்சிட்டியான்னு நல்லா ஏமாத்துறீங்கல்ல பேசி பேசி. சேச்சா, நான் ஏன் சத்யா உன்னை ஏமாற்ற போகிறேன்? சரி வா, உனக்கு ஃபிஷ் ஃப்ரைனா ரொம்ப பிடிக்கும்ல, அது வாழை மீன் ஃப்ரை நானே பண்ணது உனக்காக. வா சாப்பிடு வா. எவ்வளோ நேரம் தான் சமாதானம் ஆகிறாமே ஓட்டுறது?
நான் உனக்கு தான் வாங்கி தரேன், அதை விட டபுளாக வாங்கி தரேன் சத்யா. வா சாப்பிடலாம் ப்ளீஸ். பாப்பாங்க கூட நீ வருவன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்குதுங்க கீழே. வா எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். இல்லைன்னா இங்கேவே உனக்கு இந்த மீன் எடுத்து ஊட்டி விடுவா. அப்போ எனக்கு கண்டிப்பா வாங்கி தருவீங்களா அதை விட டபுளா? அடி பாவி, நகை டபுளாக வாங்கி தரேன்னொன்னே பள்ளையின்ட்டு பேசுகிறா. எம்மா சரியான அளவாக இருப்ப போல. ஏண்டி அப்போ என் ஃபீலிங் உனக்கு புரியல? உனக்கு நகை தான் முக்கியம் இல்லை? அப்படி இல்ல, இருந்தாலும் போச்சே போச்சேன்னு ரொம்ப கஷ்டமா போச்சு. அதை நான் ஒரு தடவை போட்டிருப்பேனா இல்லை 2 தடவை போட்டிருப்பேனா? அவ்வளோதான் போட்டிருப்பேன். நான் அந்த நகை மேக்ஸிமம் போட்டதே இல்லை தெரியுமா? ச்சே, நான் போடாமலே இப்படி பண்ணிட்டீங்க. ஆனால் அப்போவே சொல்லிட்டேன், அதை விட க்யூட்டாக சூப்பராக உனக்கு சூப்பராக நான் ஒரு ஹாரம் எடுத்து தந்துடுவேன். சரியா? நீ ஃபீல் பண்ணக்கூடாது. ஹாரம் மட்டுமா, என்ன வேணுமோ கேளு, இனி உனக்கு எல்லாம் எடுத்து தரேன். ஆமாம், எடுத்து தரேன் எடுத்து தரேன்னு எடுத்து தந்துட்டு இப்படி கேட்காம பார்க்காம எடுத்துட்டு ஓடிடுங்க இல்லை? நான் எதுவும் எடுத்துகிட்டு போய் வேஸ்ட்டு செலவு பண்ணனா சத்யா? இல்லவே இல்லை. நான் ஒரு பிரோஜனமாக ஒன்று தானே செஞ்சேன். அப்போ உங்கள் அக்காவுக்கு இப்போ எவ்வளோ கணக்காயிட்டு தெரியுமா? சரி விடு, அதில் ஏதோ தப்பு நடந்திருக்கு, அது மேலேயே தப்பு இல்லை. ஆனால் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்காமல் இருக்க மாட்டேன் யார் அந்த நகையை இப்படி பண்ணா அப்படின்னு. இருங்க அர்ஜுன் மாமா, அதை இனிமேல் கண்டுபிடிச்சி என்ன பண்ண போகிறீங்க? அதான் முடிஞ்சது முடிஞ்சு போச்சு, இனிமேல் என்ன பண்ணுறது விடுங்க. இல்லை சத்யா, அவ்வளோ சாதாரணமாக நான் அதை விட மாட்டேன். இப்படி சாதாரணமாக எல்லாத்தையும் விட்டுட்டு போனோன்னு வையி, நமக்கே ஆப் ஆகிடும். வேணாம். சரி உங்கள் விருப்பம். சரி போலாமா, போயிட்டு சாப்பிடலாமா? ஆ ஓகே வா. ஆமாம் அர்ஜுன் மாமா, அந்த நகை எடுத்தது யாருன்னு தெரிஞ்சா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவேனாவா? யாராக இருந்தாலும் பார்க்க மாட்டேன். எனக்கு ரொம்ப உரிமையானவங்களா இருந்தால் கூட பார்க்க மாட்டேன் சத்யா. அந்த நகையை இந்த மாதிரி பண்ணவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்குறதுன்னு பாரு. இப்போ நான் சொல்ல மாட்டேன், அதை நேரில் செய்யும்போது நீயே பார்ப்ப. ஆத்தாடி, இவர் என்ன இப்படி லிஸ்ட் போடுறாரு? நேரில் பார்ப்பேன் அப்படி இப்படின்னு பயமாக இருக்கே. நான் தெரிஞ்சா என்ன செய்வார் தெரியல, பார்ப்போம். நல்ல தேவையில்லாமல் அந்த நகைனால மாட்டிக்க போகிறேன். என்ன ஆக போகிறனோ தெரியல, பார்த்துக்கலாம். நான் வேற பொய்க்கு மேலே பொய் சொல்லி வச்சுருக்கேனே, ஒரு வேளை உண்மை தெரிஞ்சிட்டா அவ்வளோதான்.